இஸ்லாத்தின் அல் கிதிர் என்பது போர்க்கடவுளும் விவசாய கடவுளுமான பச்சை மனிதன் எனப்பட்ட முருகனே என்று நிறுவியுள்ளோம். இஸ்லாமியர்களும் அல் கிதிர் என்பவர் பச்சை மனிதன் என்றே சொல்கின்றனர். சஹி அல் புகாரி அல் கிதிர் ஒரு வெண்ணிற தரிசு நிலத்தில் அமர்ந்தாலும் அது பயிர் செடிக்கும் பச்சை நிலமாகிவிடும் என்கிறது. எனவே அல் கிதிர் என்றால் பச்சை என்றும் பயிர் என்றும் இஸ்லாமே சொல்லுகிறது. எனவே இஸ்லாமிய தரவுகளும் அல் கிதிர் ஒரு விவசாயி என்றே நிறுவுகின்றன. இப்போது அல் கிதிர் இஸ்லாத்தில் உள்ளடங்கிய ஆச்சரியத்தை நாம் அலச வேண்டும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத போரில் தோற்று அகதிகளாக வெளியேறிய தமிழக மலைக்குறவர்களின் வம்சாவளிகளான அரேபியர்களால் உருவான மதமே இஸ்லாம். ஆனால் அன்றைய தமிழக மலைக்குறவர்களுக்கும் முருகனுக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் இன்றும் கேரள மலைக்குறவர்கள் முருகனை வழிபடுவதில்லை. எனவே இவர்களின் வம்சாவளியான முகமது அவர்களுக்கு அல் கிதிராகிய முருகனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சுமேரியாவிலிருந்து அரேபியாவிற்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்த முகமது அவர்களின் நண்பர்களுக்கு அல் கிதிர் தெரிந்திருந்தது. மத்திய கிழக்கு நாடுகளில் முகமது காலத்திற்கு முன்பே அல் கிதிர் பற்றிய அறிமுகம் இருந்தது என்பதற்கு ஏற்கனவே சான்றுகள் கொடுத்துள்ளேன். எனவே முகமது அவர்கள் தனது சுமேரிய பகுதி நண்பர்களின் ஊடாக அல் கிதிர் பற்றி அறிந்திருந்தார். சரி, இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால், சுமேரியர்களுக்கு அல் கிதிர் பற்றி தெரிந்தது எப்படி என்பதே. 7000 வருடங்களுக்கு முன்பு இந்திய ராமனுக்கும் இலங்கை ராவணனுக்கும் ராமாயணம் என்ற பெரும் போர் நிகழ்ந்தது. அந்த போரில் தோற்ற இலங்கையர்கள் அகதிகளாக கப்பல் வழி சென்று மெசபத்தோமிய பகுதியில் குடியேறினர். முருகன் போர்க்கடவுள் என்பதாலும் முருகன் விவசாயம் கற்பித்தார் என்பதாலும் அவரின் வம்சாவளிகளான இந்த அகதிகள் நவீன போர் உத்திகளையும் விவசாய தொழில்நுட்பத்தையும் தம்முடனே எடுத்துச் சென்றனர். சமர் என்றால் யுத்தம் என்பதிலிருந்து மெசபத்தோமிய பகுதியில் குடியேறியவர்கள் சமர், சுமர், சுமேரியர் என்று அழைக்கப்பட்டனர். விவசாயத்தில் தேர்ந்த சமூகம் கலாசாரத்திலும் தேர்ந்திருக்கும். இயல்பாகவே சுமேரியர்கள் விவசாயத்தையும் கலாசாரத்தையும் மெசபத்தோமிய பகுதிக்கு இலங்கையிலிருந்து கொண்டு வந்தனர். விவசாயம் கலாசாரத்தோடு அவர்கள் தங்களின் கடவுளரையும் கொண்டு வந்தனர். அந்த கடவுளரில் ஒன்றுதான் இலங்கையின் விவசாய கடவுளான கதிர்வேலன் எனப்படும் அல் கிதிர். இப்படியாகத்தான் அல் கிதிர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அறியப்பட்டார்.